இசையமைப்பாளர் ஏஆர் ரகுமான் அவர்களிடமிருந்து பிரிவதாக அவரது மனைவி சாய்ரா பானு தெரிவிச்சிருக்காங்க. இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா இவர்களுடைய 29 ஆண்டு கால திருமண வாழ்க்கை இப்போ முடிவுக்கு வந்திருக்கு. ஆஸ்கர் விருது வென்ற இசையமைப்பாளர் ஏஆர் ரகுமான் அவர்களுடைய மனைவி சாய்ரா பானு. இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா 1995 ஆண்டு மார்ச் 12ஆம் தேதி திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. இந்த தம்பதிகளுக்கு பார்த்தீங்கன்னா கதீஜா ரஹீமா அப்படிங்கிற 2 மகள்களும் அமீன் என்கிற மகனும் இருக்காங்க. இந்த நிலையில தான் ஏஆர் ரகுமான் அவர்களிடமிருந்து பிரிவதாக அவருடைய மனைவி சாய்ரா பானு அறிவிச்சிருக்காங்க. சாய்ரா பானு அவருடைய கணவர் ஏஆர் ரகுமான் அவர்களை பிரிவதாக அவருடைய வழக்கறிஞர் சார்பில் ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்காங்க. அந்த அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, திருமணமாகி பல வருடங்கள் கழித்து சாய்ரா பானு தன்னுடைய கணவர் ஏஆர் ரகுமான் அவர்களை பிரிவதாக ஒரு கடினமான முடிவு எடுத்திருக்காங்க. இருவருக்குமான இடைவெளியை தொடர்ந்து வலி மற்றும் வேதனையால் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா அவங்களுடைய 29 ஆண்டு கால திருமண வாழ்க்கை இப்போ முடிவுக்கு வந்திருக்கு. தமிழ் திரையுலகில் சமீபத்தில் தான் பார்த்தீங்கன்னா இசையமைப்பாளரும் நடிகருமான ஜிவி பிரகாஷ்குமார் அவருடைய மனைவி சைந்தவியை பிரிவதாக அறிவிச்சிருந்தார். இதில் ஜிவி பிரகாஷ்குமார் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஏஆர் ரகுமான் அவர்களுடைய உடன் பிறந்த சகோதரியின் மகன்தான். அதாவது ஜிவி பிரகாஷுக்கு பார்த்தீங்கன்னா ஏஆர் ரகுமான் தாய்மாமன் முறை. ஜிவி பிரகாஷ் அண்டு சைந்தவி இவங்க 2 பேரும் பிரிவதாக அறிவிச்சிருந்த சில மாதங்களிலேயே ஏஆர் ரகுமான் அண்டு சாய்ரா பானு இவங்களும் பிரிவதாக சொல்லியிருக்காங்க. இப்படி அடுத்தடுத்த 2 திருமண பிரிவுகள் இப்போ ஏஆர் ரகுமான் குடும்பத்தில் நடந்திருக்கு. இத்தகைய சூழ்நிலையில் தான் ஏஆர் ரகுமானின் மகன் ஏஆர் அமீன் முதல் ரியாக்ஷனை வெளிப்படுத்தி இருக்காரு. இது சம்பந்தமாக பார்த்தீங்கன்னா ஏஆர் அமீன் அவருடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஸ்டோரி ஒன்றை போஸ்ட் பண்ணியிருக்காரு. அதில் பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் எங்களுடைய வாழ்க்கையினுடைய தனிப்பட்ட உணர்வுக்கு அனைவரும் மதிப்பளிக்க வேண்டும், உங்களுடைய புரிதலுக்கு மிக்க நன்றி அப்படிங்கிற மாதிரி ஆங்கிலத்தில் பதிவிட்டிருக்காரு. இதில் ஏஆர் ரகுமானுடைய மகன் ஏஆர் அமீன் பார்த்தீங்கன்னா இசையமைப்பாளர் ஆவறதுக்கான முயற்சிகளை மேற்கொண்டு வராரு. சமீப காலங்களாக பார்த்தீங்கன்னா ஏஆர் ரகுமான் அவர்களுடைய மேடைகளில் அப்பப்போ அமீனும் தோன்றி இருப்பார் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது.